எல்லாரும் ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. என்னோட நீங்க பேசுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, என்னோட நீங்க என்ன இடைபெட போறீங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பார்க்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளார அக்னியை போட விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 139 படி, சங்கீதம் 39 படி, தியானம் செய்கிற இருதயம் அக்னியால் அனல் கொண்டது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அக்னியால் மூட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவரோடு கேளுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு இடைபடுங்க, கர்த்தர் எனக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க, கர்த்தர் எங்களுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தை பேசுங்கன்னு கேளு. கொஞ்சம் லெவ்லி, கொஞ்சம் சத்தம் ஆண்டவர்கிட்ட நீங்க முறையிடுங்க பார்க்கலாம், நீங்க முறையிடுங்க பார்க்கலாம். என்னோடு பேச கர்த்தர் என்ன சித்தமா இருக்கிறீங்க, என்னோடு இடைபட கர்த்தர் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீங்க. உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவென்று வேதம் சொல்கிறது. என் மகனே மகளே, வாயை விரிவாய் தர, நான் உன் நன்மையினால் நிரப்ப போகிற தேவனால் உன் வாயை விரிவாய் திறந்து கேள். ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீங்க, இன்றைக்கு எனக்கு இன்னொரு சத்தத்தை வைத்திருக்கிறீங்க. கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு பதில் தர விரும்புகிறார். கேட்கிற பிள்ளைகள் தன் கர்த்தர் தன் கரத்தில் இருந்து நன்மையை செய்ய விரும்புகிறார். கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிற தெய்வனா இருக்கிறார். இன்னைக்கு அவர் கற்பத்தை செய்கிற தெய்வனா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்கிற தெய்வனா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற தெய்வனா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு புதிய காரியங்களை செய்கிற தெய்வனா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவரா இறங்கி வந்திருக்கிறபடியினால், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவரா இறங்கி இருக்கப்படியினால அந்த மனதார கர்த்தரை உயர்த்தி மனதார கர்த்தரிடம் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ஒத்தாசை வருகிற 11 நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று கர்த்தரிடம் உரத்த சத்தமாய் அன்று பர்த்திமை என்கிற குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். அவன் தண்ணிலும் அதிக பலமாய் சத்தமாய் கேட்டபடினாலே கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு நீ தண்ணிலும் அதிகமான சத்தத்தோட அதிக பலத்தோட கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு பதில் தர விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இறங்க கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இருக்கிற இடங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். லைட்டா வாய்ஸ் மக்கள். ஆமென். செக் இன்னும் கொஞ்சம் கூட. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது தெளிவா கேக்குது? ஆமா, ஒரு அம்மா கேக்குது, 2-3 அண்ணா கேட்டிருக்கு. ஸ்தோத்திரம். பின்னாடி மாதிரி அக்கா ஒரு அக்கா கேட்டிருக்கு. அம்மா பாப்பா கேட்கல தானே? கேட்கலையோ? ஸ்தோத்திரம். ஆமா, ஐயாக்கெல்லாம் கரெக்டா கேக்குதா நான் பேசுறதுலாம்? பின்னாடி ஒரு அண்ணன் மாதிரி கேக்குதா? கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லலாம், கேட்கலாம் கேட்கலன்னு சொல்லலாம். கேக்குது. ஆமா, ஹல்லேலூயா, பிரேஸ் காட், ஹல்லேலூயா. ஆமென். இதனால உங்களை எல்லாம் பார்ப்பதில் கர்த்தர் மிக்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். பரிசுத்த பிள்ளையா இருக்கிற உங்களை நம் பிரதான ஆசாரியரும் நமக்கு முன் சொல்லுகிற ஆட்டுக்குட்டியும் நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருங்க. ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன் சொல்றாருன்னு தெரியல. ஏற்ற காலத்துல கர்த்தர் யாரோ உயர்த்த போகிறார். அப்படி பலத்த கருத்துக்கள் அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தர விரும்புகிறார். எதிர்பார்த்ததை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் புஸ்தகம் போட்டிருக்கோம், நான் எளிமையானவன், சிறுமையானவன், நான் ஒன்றும் அறியாதவன். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் சிறியவனை பொழுதிலிருந்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவர் ராஜாக்களோடு அமர வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அற்பமானவன் தான், நான் எளிமையானவன் தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பைத்தியங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா என்னதான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் என்ன மாத்திரமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஐ ரியலி பிலீவ் தட். ஏன்னா இங்க ஆராதனை வேலையாகட்டும், முன்னாடி வர்ஷிப் பண்ண அண்ணன் துதி வேலையாகட்டும், பிரேயர் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாம் வேத வசனத்தை வச்சே நீங்க அழகா ஜெபம் பண்ணுனீங்க, பாடுனீங்க, ஆராதனை நடத்துனீங்க. ஆனால் வேதம் என்று என்னன்னு தெரியல, எனக்கு கர்த்தருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பைத்தியக்காரனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கார். மனதார கர்த்தரை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க மத்தியில நிற்பதற்கு நான் தகுதி இல்லை. ஆனாலும் 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் இந்த சாம தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தம் காணல. ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் காணல. கண்ணத்துல கையை வச்சு யார் என்ன பார்த்து நிக்கிறீங்க? என்னைய பார்த்து நிக்கிறீங்களா? தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த செய்தி வேலையெல்லாம் கண்ணத்துல கையை வச்சோ கையை கட்டியோ உட்காரக்கூடாது. நல்லா பைபிளை திறக்கணும், புரட்டணும். அக்கா மார் அண்ணன் மாதிரிலாம் போன்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. பிரைஸ் காட். கர்த்தர் யார்கிட்ட வேணாலும் பேசுவார், எப்படி வேணாலும் பேசுவாரு. எல்லாம் பைபிளை ரெடியா வச்சிருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க வேண்டாம். அதுல போடப்பட்ட நான் ஆண்டவர் என்கிட்ட பேசின அதே வார்த்தையை தான் மீண்டும் ஒரு சகோதரர் மூலியமா கர்த்தர் பேசினார். பெந்தேகோஸ்தேனும் நாள் வந்தபோது இடி முழக்கத்தின் சத்தம் அந்த வீட்டில் இறங்கினது. இந்த இரவு வேளையில் அந்த பெந்தேகோஸ்தேன் மீண்டும் ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. பிரதர், நான் ஜெப காரியத்துல செலந்து போய் இருக்கிறேன், ஜெபத்துல டவுனா இருக்கிறேன். இன்றைய கர்த்தர்
உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ண போகிறார். இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். அநேகர் அந்நிய பாஷை கேட்டிருக்கலாம், கிருபைகளை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் புதிய வார்த்தைகளை உங்களுக்கு தர விரும்புகிறார். புதிய அந்நிய பாஷைகளை பேச கர்த்தர் உங்களுக்கு நாவுகளை வைக்க போகிறார். ஆனா இதுக்கெல்லாம் யார் தெரியுமா கர்த்தர் தர விரும்புகிறாரு? யாருக்கு தர விரும்புகிறார்? அதை கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, அதன்படி கடைபிடிக்கிறவர்களுக்கும் அதை விசுவாசிகளுக்கு தான் கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அழகாய் போடப்பட்டிருக்கும். எடுத்து ஒரு சத்தமாய் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அது 2ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை குறித்தும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும், ஆமென், பிரேஸ் காட். நல்லா பின்னாடி இருக்க பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க, அந்த வாலிபர்கள் மாத்திரம் சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை யார் ஃபர்ஸ்ட் பண்ணுமாமா? ஆமா, நீங்க எல்லாம் வாலிபர், நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. பிரேஸ் காட், அல்லேலூயா. ஆமா, பின்னாடி இருக்க வாலிபர் பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். ஏன்னா வாலிபர்கள் பலவான் கையில் அம்புகளை போல இருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆமா, நல்லா சத்தமா சொல்லுங்க. முதல்ல யார் இருப்பாங்க? ஆமா, வாசிச்சீங்களா? பிரேஸ் காட். இரண்டாவது யாரு? கேட்கிறவர்கள். மூன்றாவது கை கொள்ளுகிறவர்கள். எப்படி இருப்பாங்களாமா? ஆமா, அடுத்த வார்த்தையை சேர்ந்து எல்லாம் படிக்க போகிறோம். காலம், நல்ல பைபிளை பார்த்து சொல்லுங்க, காலம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்தில் நிறைய காரியத்தை நம்ம கர்த்தர் பேச சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஜெபிக்கிற வேளையில நான் பேசும்போது கர்த்தர் நிறைய காரியத்தை பேசினார் எங்களோடு. ஆமே, நம்ம எடுத்து வாசிக்கலாம். எடுத்து 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் அதோட 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிங்க. ஆமா, 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தெளிவா சொல்கிறேன். என்னோட லாங்குவேஜ்லயே என்னோட பேச்சில் ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி திருநெல்வேலியிலயும் இங்கே இருக்கிறதுனால லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால என்ன மன்னிச்சுக்கங்க. 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிங்க. ஆமா, இந்த ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி, ஆமா, நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்துல கேள் என்று கர்த்தர் சாலமோனுக்கு அந்த ராத்திரி வேளையில கேட்கிறார். இன்றைக்கு இதே ராத்திரி வேளையில, இந்த ஒரு 7:30 மணி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்துல கேள் என்று கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நீ விரும்புகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்னிடத்துல கேள். நீ விரும்புகிற ஒரு காரியத்தை என்னிடத்துல கேள் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க அமர்ந்திருக்கிற பெரியவர்களாகட்டும், சின்ன பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஏக்கங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு தேவை உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல நீங்க இப்ப கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த விருப்பம் இருக்கு, இந்த தேவை இருக்கு. ஒருவேளை வீடு கட்டுற காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை பெற காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை வேலையிலிருந்து ஹைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரியங்களா இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய காரியங்கள், இப்படி அநேகருக்கு அநேக விருப்பங்கள் உண்டு. ஆமா, விருப்பம் இல்லைன்னு சொன்னவங்களா கை ஊத்தி காட்டுங்க யாருக்காவதுங்க. ஆமா, சாவர வரைக்கும் நமக்கு விருப்பம் உண்டு. அல்லேலூயா. ஆமா, இல்லையோ தோத்திரம். ஆமா, இந்த 4 மாடி சைடுல சாவரங்களுக்கு விருப்பம் உண்டு. என்ன விருப்பம் உண்டுனா சத்தத்துக்கு அப்புறம் நல்லா சந்தன பெட்டியில் வைக்கணும் ஒரு விருப்பம் உண்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமா, தூத்துக்குடி சைட்லாம் நான் செத்ததுக்கு அப்புறமும் நல்லா ஒரு சந்தன பெட்டி இல்லையோ, இல்ல நல்லா 10 அடி குழி தோண்டி நான் உருண்டு படுக்கணும்ல விருப்பம் உண்டு சில பேத்துக்கலாம். ஆமா, அப்படிப்பட்ட விருப்பமா இல்லையா பல பேத்துக்கு? ஆமா, இல்ல தம்பி, நல்லா உள்ள பெட்டு மட்டும் கொடுத்தா போதும், படுத்து தூங்கிடுவேன். பிரைஸ் காட். இப்படி அநேகருக்கு நம்ம சாவர வரைக்கும் என்ன உண்டு? இருக்கா இல்லையா விருப்பம்? ஆமா, இருக்கு. நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க போறோம். நீங்க தானே வாக்குறுதி இருக்கிறீங்க, நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னீங்களா? ஆண்டவரே, நாம ஜெபிக்க போகிற இந்த 1 நிமிடம் நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு தர போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அந்த அரை கை தூக்குறவங்களா அரை விசுவாசம் தான், முழு கை தூக்குறவங்களா முழு விசுவாசம். பாதி பேர் கையே தூக்கல, விசுவாசம் எங்க தம்பி? ஆமா, 25 வருஷமா கிறிஸ்தவனா இருக்க, என்னத்தான் ஆண்டவர் கொடுத்தாரு, தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. அம்மா மாதிரி 10 பேருக்கு விசுவாசமே இல்லை. நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள் என்று வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் சொல்லல, உங்க கையில் இருக்க வேதம் சொல்லுகிறது, நம் கையில் இருக்க வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் 2016 ஒரு விருப்பப்பட்டேன். என்ன விருப்பப்பட்டேன்? 2016 இல்ல, 2010 விருப்பப்பட்டேன். என்ன விருப்பப்பட்டா, எங்க பார்த்தாலும் இந்த நெல்லை மளிகை ஸ்டோர், நெல்லை மளிகை ஸ்டோர்னே இருக்கும். எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படி இன்னும் அந்த நெல்லை மளிகை கடையில் இருக்குன்னு நெல்லைக்கே நான் போகணும்னு ஆசைப்பட்டேன், நெல்லையில தங்கணும்னு ஆசைப்பட்டேன், நெல்லையில் இருக்கணும். ஏன்னா வந்து மளிகை கடை இங்கதான் இவ்வளவு இருக்கு. நான் திருநெல்வேலியெல்லாம் போயிட்டேன்னா மளிகை கடை ஐயா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு அன்னைக்கு ஒரு விருப்பத்தை ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டு திருநெல்வேலியில ஒரு பொண்ணை பிடிச்சி கொடுத்துட்டாரு, தோத்திரம். ஆனா அப்பதான் தெரிஞ்சது, நெல்லையில ஏன் எல்லாரும் இங்க கடை வைக்கிறாங்கன்னா அங்க ஒரு மளிகை கூட கிடையாது.
அங்கெல்லாம் ஒரு பொட்டி கடை தான் இருக்கும். ஆமா, நான் விரும்புகிற எந்த காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்டாலும் அது அற்பமா இருந்தாலும் கர்த்தருடைய கண்களை செஞ்சு முடிச்சிடும். அல்லேலூயா. ஆமா, ஒரு நிமிடம் ஜெபிக்க போறோம், இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் விருப்பமா இருக்கு. ஆமா, அந்த காரியத்தை எல்லாருமே கேட்க போறீங்க. எனக்கு இந்த காரியம் விருப்பம். ஒருவேளை ஊழியத்துல கேட்கலாம், ஒருவேளை உங்களோட காரியத்துல, உலக காரியத்துல, ஊழிய காரியத்திலயோ எது ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புறீங்களோ ஒரு நிமிடம் நீங்களும் ஆண்டவர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமா, ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் தேவைப்படுகிறது. ஆமா, கேட்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசமா சொல்லுகிறேன், கர்த்தர் கண்டிப்பா இந்த அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அவர் தான் வாக்குரைத்ததுல ஒரு நாளும் பொய் கூறினதே இல்லை. தான் வாக்குரைத்ததுல ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு விலகுனதே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு நீ கேட்கிற பிள்ளைகள் கர்த்தரை செய்ய விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட், உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி. விசுவாசமா கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் தருகிறார். விசுவாசத்தோடு பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை பார்க்காதீங்க, ஜனங்களை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஒரு தேற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளு என்று 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாக்குரைத்திருக்கிறீரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். பர்த்திமேயிங்கிற குருடன் ஆண்டவரே பார்த்து கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஒரு வார்த்தையை வைத்து அவன் சத்தத்திற்கு பதில் தந்தார். இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற ஒரு வார்த்தையில கர்த்தர் உங்களுக்கு பதில் தர விரும்புகிறார். என் அம்மா, என் அப்பா, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பதில் தர விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பதில் தர விரும்புகிறார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகிற மட்டும் ஓ ரிகாதாடா ராதானா ஷகதுடலரபா, நீ கேட்கிற இந்த வேளையிலே எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் அடைப்பட்ட வாசல்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. I declare in the name of Jesus. எல்லா விதமான வாசல்கள் திறக்கப்படட்டும். எல்லா விதமான அடைக்கப்பட்ட வாசல்கள் உடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய திறவுகள் உண்டாவதாக. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் உண்டாவதாக. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, thank you அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இங்க ஜெபித்த காரியம் என்னவா இருந்தாலும் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஆமா, 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு, ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. நீங்க எந்த காரியத்தை கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நீங்க கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆமா, நல்லா அல்லேலூயா சொன்னீங்க. கர்த்தர் கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் இப்பயும் சொல்றேன், விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் தருவார். இந்த சும்மா சப்பனாக்கி வந்துட்டு மீட்டிங் கூப்பிட்டாங்க பிரதர், உட்கார்ந்த பிரதர், வாரம் வரம் பிரதர், அதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் பதில் தர மாட்டார். அதுக்கெல்லாம் கர்த்தர் என்னைக்கும் பதில் தர மாட்டார். அவர் யாரை தேடுகிறார் என்றால் நல்லா கவனித்து பாருங்க. திறப்பை அடிக்கவும் சுவரை அடைக்கும் ஒரு மனுஷனை தேடுகிறேன், ஒரே ஒருத்தர் தான் தேடுகிறேன். இங்க 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், 3 ஜபூரி பண்ணோம், 4 ஜபூரி பண்ணோம். ஏன் நம்ம அந்த ஒருத்தர்களா இன்ன வரைக்கும் கர்த்தர் ஏன் ஜபத்தை கேட்கல? அவர் தேடுகிறது யாரு? உடைந்து உள்ளங்கள், நொறுங்குண்ட உள்ளங்கள், ஆத்துமாக்களை கதறுகிற உள்ளங்கள், செபிக்கிற உள்ளங்கள், கண்ணீர் விடுகிற உள்ளங்கள், முழங்காலில் நிற்கிற உள்ளங்கள். கர்த்தர் அதைத்தானே தேடுகிறார். யாக்கோபையும் பேதுரு யோவானை கர்த்தர் அழைத்து கொண்டு போகும், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டீங்களா? ஆண்டவர் அதைத்தானே கேட்கிறார். ஆண்டருக்கு தேவை அந்த ஜனங்கள் தானே. வருகிறோம் போகிறோம் பிள்ளைகள் ஆண்டருக்கு தேவையில்லையே. 12 சீஷர்கள் இருந்தாலும் ஆண்டவர் தன் 3 பேரை பிரித்தெடுத்து அந்த 3 பேரை வேறு பிரித்தெடுத்து ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு போனார். ஆண்டவர் நம்பி அழைத்து கொண்டு போன பிள்ளைகள் கூட ஜெபிக்காம தூங்கி இருந்தாங்க. எங்க அநேகர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நம்பி அழைத்து கொண்டு வந்தாரு. என் பிள்ளைகள் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று நம்ப அழைத்து கொண்டு வந்தாரு. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த காரியத்தை கேட்டிருந்தாலும் பரவாயில்ல மகனே, மகளே, நான் உனக்கு தரேன். அது உகந்த விண்ணப்பமா இருந்தது. அது என்னோட பார்வையில் உகந்த விண்ணப்பம். ஒருவேளை நீ லோன் அடைக்கணும்னு கேட்டிருக்கிறியா? நான் கிருபை தரேன். உன்னை அவமானப்படுத்துறாங்களா? நான் உயர்த்துறேன். உன்னை ஏளனப்படுத்துறாங்களா? நான் பாதுகாத்துக்கிறேன். விபச்சாரஸ்தியை போல கையுங்களவும் உன்னை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்களா? அவர்கள் முன்னாடி உன்னை வெட்கப்படுத்தாமல் உன் தலை எண்ணெயால் அபிஷேகத்தால் நிரப்பும்படி, உன் பாத்திரங்களை நிரப்பும்படி கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொன்ன 10 பேருக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் இப்பயும் சொல்லுகிறேனே, கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு போராடுவதே இல்லை. தேவினா வாங்கிக்கோ, கேளுங்கள், தட்டுங்கள், தேவினா வாங்கிக்கோ. ஆண்டவர் 3 வார்த்தையில தான் சொல்றேன். நீ கேட்டா தரேன், தட்டுனா திறக்கிறேன், தேடுனா கண்டடிவேன். நான் உன்ட்ட போராடி வாங்கிக்கோன்னு சொல்லுகிற தெய்வனே அல்ல அவர். அதே மாதிரி உங்களையும் ஒரு வலுக்கட்டாயமா நீ அதை பண்ணி இதை பண்ணாதான் திரும்பலாம் சொல்லுகிற தெய்வனே அல்ல. விசுவாசி, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவேன்? தருவேன். ஆண்டவர் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவாரு.
நான் இயேசுங்கிற நாமத்தினால நிறைய காரியங்களை கேட்டேன். ஆண்டவர் 2024 அப்புறம் என் வாழ்க்கையில புதிதாய் மாத்தினார். 2024 முன்னாடி என்னை ஏளனமாய் பார்த்தவர்கள், என்னை மிதித்தவர்கள், என்னை அவமானமாய் பார்த்தவர்கள் 2024 அப்புறம் கர்த்தர் அவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசமா சொல்றேன், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தொட வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க பிள்ளைங்க அவமானமாய் தெரியலாம், ஊராருக்கு உற்றார்களுக்கு உதவாக்கரையா தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவர் ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பார்வையிலே அவர் ராஜாக்களா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பார்வையிலே ஒரு ஆசாரியர்களாய் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்க விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவேற்றிட்டார். நிறைவேற்றிட்டார். நீ இன்னும் ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிற முன்பாக என்ன பண்ணிக்க கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்து முடித்தார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்பவர், விசுவாசத்தோடு செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும். ஆமா, விசுவாசமா ராதானா ஷகதுடா லாதானா ராதானா அல்லா நல்லா லவுட்லியா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே, பாதத்தில் இறக்கி வைத்தே. 2 கரங்கள் ஏசையா, ஏசையா நாமத்தை எல்லா நாமங்களும் அறிக்கை செய்து, ஆமா ஏசையா என்கிற நாமத்தை சொல்லி கேளுங்க பாருங்க. ஏசையா ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை முன்னாடி நிறுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆமாண்டவரே நிறுத்தி கொள்ளே. ஏசையா அல்லேலூயா. ஆமா, நான் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கூட வைங்க. நான் இறக்கிடுவேன் ஏத்திடுவேன், அது மட்டும் கொஞ்சம் கூட வைங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் என் தெய்வத்துக்கு ஒரு விருப்பம் உண்டு. நம்ம அதைத்தான் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நம்ம விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுறார். நம்ம விருப்பத்தெல்லாம் கர்த்தர் செய்து முடிக்கிறார். ஆனால் என் தெய்வத்துக்கு ஒரு விருப்பம் உண்டு. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற யாருமே இல்லை. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? ஆமென். யார் நமது காரியமாய் போவார்? ஆமென். உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. ஏசாயாவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை உரைக்கிறார். நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு உங்களை பார்த்து, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? இந்த ஜனங்களை தொடுவதற்கும், இந்த ஜனங்களை சந்திப்பதற்கும், என் ஈரோடு மாவட்டத்தை தொடுவதற்கும், என் ஈரோட்டில் இருக்க ஜனங்களை நான் தொடுவதற்கும், இங்க இருக்க லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கும் நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார் என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லுகிறது, நான் யாரை அனுப்புவேன் என்று ஏக்கத்தோடு கர்த்தர் நின்று நிற்கிறார். நான் யாரப்பா அனுப்புவேன்? நான் பார்க்கிற ஒரு உண்மையான ஜனங்கள் இல்லையே, நான் பார்க்கிற ஒரு உண்மையான தெய்வ பிள்ளைகள் இல்லையே, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்கிற சொல்லுகிறேன் ஒரு தெய்வ மனிதனை நான் பார்க்க முடியவில்லையே. தன் சுய லாபத்திற்காக தானே தன்னை தேடுகிறார்கள், தன் சுயத்திற்காக தானே எல்லாரும் என்னை தேடுகிறார்கள் என்று உரைக்கிற ஒரு கழுகுரலான ஆண்டவருடைய சத்தத்தை நான் தெளிவாய் கேட்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன்? நான் யாரையே காரியமாய் போவார் இந்த மாவட்டத்திற்கு?
ஜனங்களுக்காக, என் ஜனங்களுக்காக யார் போவார், யார் பரிதபிப்பார் என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? என் தேசத்தையும் என் ஜனங்களை அழிந்து கொண்டிருக்கிற மக்களையும் சிந்திக்க யார் போவார்? தேடி பார்க்கிற ஒரு உரிமை இல்ல. இன்னைக்கு சபைகள் கல்லர் கொலையாகி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ள ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இல்ல. சபைக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் இல்ல. சபைக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வேத தியானிப்பு இல்ல. சபைக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை இல்ல. அவர்கள் எல்லாரும் தன் சுய லாபத்திற்காக செடி கொண்டிருக்க ஜனங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீங்கள் விசேஷ மாணவர்கள் என்று கர்த்தர் உங்களை நம்பி அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் கணம் பெற்றவர்கள் நம்பி கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறார், யார் என் காரியமாய் போவார், யார் எனக்காக முன் செல்லுவார்? எனக்காக பேசிட நாவு இல்லை. ஒரு அருமையான எபில் ஜெபசிங் எழுதின பாட்டு, எனக்காக பேசிட நாவு இல்லை, எனக்காக அலைந்திட கால்கள் இல்லை. யார் போவா, யார் போவா என்று அழுகிற சத்தம் இந்நாள் வரை கர்த்தர் நம்மத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யார் என் காரியமாய் போவா, யார் எனக்காக எழுப்பி நிற்பாய்? அன்றைக்காக வைராக்கியமோடு ஒரு சனத்தை கர்த்தர் தேடுகிறார். அன்றைக்காக எழும்புகிற ஒரு சனத்தை கர்த்தர் தேடுகிறார். நான் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சபைக்கு போகும் பொழுது அந்த சபைக்குள்ள ஆராதனையே நடக்கல. 3 விதமான கட்சிக்காரங்க அந்த சபை ஆராதனையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. அன்னைக்கு சர்வீஸே ஒழுங்கா நடக்கல. எலெக்ஷன் டைம்ல ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம், தெரியாம போயிருக்கலாம். ஒரு கிறிஸ்தவ எழும்பி கேட்கலையே, ஒரு ஜனங்கள் எழும்பி கேட்கலையே. என் கட்சி வருது, உன் கட்சி வருது உள்ள கேட்கறாங்க ஒழிய, ஞாயிறு ஆராதனையே சண்டை போறேன்னு ஒரு கிறிஸ்தவ எழும்பி கேட்கிற கர்த்தருக்கு தைரியம் தெரியலையா யாருக்கும்? நம்மளும் எப்படி பரலோகத்துல போக முடியும்? எப்படி நம்ம காரியத்தை கர்த்தர்ட்ட செய்ய முடியும்? என் அப்பா மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார், மிகுந்த கவலையோடு இருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம் 67ஆம் வசனம். ஒரு சத்தமாய் படிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம் 67வது வசனம். அது முதல் அவருடைய சீசர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவோட சீசர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவோட பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவோட ஊழியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுக்காய் வாழுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் இயேசுக்காய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அநேக கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், ஜெபிக்கிறவர்கள், வேதம் வாசிக்கிறவர்கள், சாட்சியாய் வாழுகிறவர்கள் அது முதல் என்ன போயிட்டாங்களாமா, பின்வாங்கி போயிட்டார்கள். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் பார்த்து கொண்டிருக்க அநேக ஊழியர்கள் நீங்க பார்க்கலாம், அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், அநேகரை பார்க்கலாம், எல்லாம் பின்வாங்கி போன பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை கேட்கிறார். 67ஆம் வசனத்தை பார்த்து ஒரு சத்தமாய் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் உங்களை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நான் உன்னை நம்பி அழைத்துட்டு வந்தனே, அந்த ஊழியர்களை போல அல்ல, அந்த கிறிஸ்தவனை போல அல்ல, அந்த பிள்ளையை போல அல்ல, உன்னை நான் வேறு பிடித்து அழைத்து வந்தேன், உன்னை கரம் பிடித்து அழைத்து வந்தேன். நீயும் போய்விட மனதா இருக்கிறாயா? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? என் தெய்வத்துக்காக பேசிட ஆளை இல்லை, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? போதும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, போதும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை வந்துருச்சு, போதும், நீ விரும்பினது என்னத்துல கேள்வி சொன்னீங்களா, விரும்பின காரியம் கிடைச்சிருச்சு, எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு போகிற ஒரு பிள்ளையா இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யாம நான் என்னதான் நீங்க முழங்கால போட்டோ இல்ல குப்பர் விழுந்து ஜெபித்தாலோ எங்க போக முடியாது. நல்லா சத்தமா சொல்லுங்க, எங்க போக முடியாது. நான் பரலோகம் போவேங்கிறவங்க மாத்திரம் கை தூங்க பார்க்கலாம். 1 2 பாதி கை காணல, சந்தேகம், யோசிக்கிறோம். நான் பரலோகம் போவேன்னு சொன்னேன், முத கையை தூக்க யாருனாலையும் முடியல, ஒரு அம்மா தூக்குனாங்க. ஆனா வச்செல்லாம் யோசிச்சு நம்ம கேட்கிறோம். இன்றைக்கு மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போவேன் என்ற நிச்சயத்தோடு நாம் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள், நாம் இன்றைக்கு மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போகணும் நிச்சயத்தோடு வாழ வேண்டும். பெரியவங்க, இன்றைக்கு நாம் மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போகணும் நிச்சயத்தோடு வாழ வேண்டும்.
கர்த்தர் சொல்கிறார், சித்தத்தை செய்யாம ஒருவனும் பரலோகராஜ்யம் எட்டி கூட பார்க்க முடியாது. அவர் செம்மறியாடுகளை வெள்ளாட்டுகளை ரெண்டாய் பிரித்து நிற்க வைக்கிற தெய்வன். பார்த்து கேட்பாரு, அந்நியனா இருந்தேன் எனக்கு உதவி செஞ்சீங்களா, நான் பரதேசியா இருந்தேன் ஹெல்ப் பண்ணீங்களா, நான் வியாதியோட இருந்தேன் யார் எனக்கு உதவி செஞ்சா, இவர்கள் தானே, நீங்க போங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம பார்க்கலாம் ஆண்டவரே. இந்த சிறியவள் ஒருவருக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். இதை ஏன் கர்த்தர் எனக்கு சொல்கிறாருன்னு தெரியல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அநேகர் ஆண்டருக்காக வாழ்றீங்க, ஆண்டருக்காக ஓடுகிறீங்க, ஆண்டருக்காக எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பயும் சொல்லுகிறேனே, பரம்பரை கிறிஸ்தவன் ஆண்டருக்கு தேவையே இல்லை. ஆண்டருக்கு தேவை பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. அவருக்கு தேவை பரிசுத்தமான கிறிஸ்தவன். அவருக்கு தேவை பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனம். அவருக்கு தேவை பராக்கிரமம் உள்ள ஒரு ஜனம். அவர் எகுவை போல பராக்கிரமம் உள்ள ஒரு ஜனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். யோசுவா போல ஒரு ஜனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டருக்காக எழும்பி நிற்க ஒரு ஆட்கள் இல்லை இன்றைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு விதமான ஜனங்களை தேடுகிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கல, ரெண்டு விதமான ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். ஒன்று எடுத்து வாசிக்கலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மல்கியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமா, இந்த கேட்டகரியில நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு விதமா பிரிக்க விரும்புகிறேன். வாலிபர்கள் மாத்திரம் கை தூக்கி கேட்டுக்க பார்க்கலாம். ஆமா, நாளா வாலிபர்னு நான் விசுவாசமா இருந்தா நீங்க உங்களுக்கு கை தூக்கலாம். இல்ல பிரதர், எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது, நான் வாலிபனான்னு எனக்கு தெரியல. ஆமா, எனக்கு ஆல்ரெடி தலையெல்லாம் கொஞ்சம் வரைச்சிருச்சு. ஆமா, கொஞ்சம் கால் நிமிஷத்தை கண்ணெல்லாம் தெரியல, கொஞ்சம் மங்களா இருக்குன்னா நீங்க கவலை கையில வாலிபர்கள் நல்லா கை தூக்கி காட்டுங்க. ஆமா, வாலிபர்கள் அரைக்கைன்னா அரை வாலிபர்கள் சோத்திரம். ஆமா, நீ வாலிபலா? ஆமா, எனக்கே டவுட்டா இருக்கு. பிரைஸ் காட். வாலிபர்களா யாரு? ஆமா, வாலிபர் இருக்கிறீங்க. இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா பெரியவங்களா கை தூக்கி காட்டுங்களா? பெரியவங்க. ஆமா, வாலிபர்கள் தூக்காதவங்களா எல்லாமே வாலிபர்கள் தான். சரி, பெரியவங்க தான். நீங்களும் பெரியவங்களா? பிரைஸ் காட். ஆமா, இந்த வசனம் அமர்ந்திருக்க எல்லாருக்குமே இந்த படிக்கிற வசனம் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் இப்ப பெரியவங்களுக்கு, ஆனா வாலிபர்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள்ட்டையும் பேசுவார். எடுத்து அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிங்க பார்க்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே, கர்த்தருடைய பெரியதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்றதுக்கே பல பேர் அப்படியே திணறுது. எங்க தம்பி சொன்னா ஏதோ கத்திடுவாங்களோன்னு பயப்படுறீங்க. தோத்திரம் யாரும் கத்த மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆலேலியான்னு கேட்கற மாதிரி இருக்கு. பிரைஸ் காட். ஆமா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு நான் யார் அனுப்ப போறேனாமா தேசத்துல, பூமியில? எலியா தீர்க்கதரிசி அனுப்ப போறேன் என்று சொல்கிறார் கர்த்தர். இன்னைக்கு அநேகரை எலியாவின் ஆவியினால் நிரப்ப போகிறார். இன்னைக்கு அநேகர் ஆரம்பத்துல சொன்ன உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எலியாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் தான் செபிக்கிற வேளையில எலியா கேட்கிறார், ஆண்டவரே வானத்தின் அக்னி இறக்கும் என்று செபித்த அந்த வேளையில பாகால்கள் தீர்க்கதரிசிகள் வெட்கப்படும்படி எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படி அந்த ஜெபத்தின் வல்லமை இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எலியாவின் அபிஷேகம் இறங்க போகிறது. எந்த பிள்ளைங்க விசுவாசத்தில் ஆண்டவரே என்னை எலியாவாய் மாற்றுங்க, என்னை எலியாவாய் நிரப்புங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்றைக்கு கர்த்தர் அந்த எலியாவின் ஆவியினால் உங்களை நிரப்ப ஒரு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க. எலியா என்பவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கலங்கடித்த ஒரு மனிதன். எலியா என்பவன் ஒரு சாதாரண தேவ ஜனங்கள் அல்ல. எல்லா ஜனங்களும் பாகாலும் மூடி நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் கர்த்தர் தெய்வம் என்று தன் ஜெபத்தினால் நிரூபித்த ஒரு மனிதன் அவன் தான் அந்த எலியா. இனி கர்த்தர் உங்களை எலியாவாய் மாற்ற விரும்புகிறார். நான் அநேக நாள் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. நான் அநேக நாள் போராடுகிறேன், என் போராட்டத்துக்கு பதில் வரவில்லை. யாக்கோபு போராடுகிறது போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை நான் போக விட மாட்டேன்னு சொல்லி நான் பரண்டலாம் கேட்கிறேன். ஆனால் என் ஜெபத்துக்கு வரல. ஏன் வரல தெரியுமா? நம் ஜெபத்துல ஒரு வல்லமை இல்லை, நம் ஜெபத்துல ஒரு பரிசுத்தம் இல்லை, நம் ஜெபத்துல ஒரு வைராக்கியம் இல்லை, நம் ஜெபத்துல விசுவாசமே இல்லை. ஜெபிக்கிறோம், ஆண்டவர் தருவாரா மாட்டார்லாம் கேட்கறது இல்ல, ஆனா ஜெபித்துட்டு போயிடுறோம். அந்த ஜெபத்திற்கு பின்பாக எலியாவை போல மீண்டும் ஜெபிக்கணும். என்னை கேளு சொன்னீங்க ஆண்டவரே, இறக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல அந்த எலியாவின் சம்பவத்தை நாம் ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம்.
கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். சாரி, 36ஆம் வசனத்துல அந்தி பலி செலுத்தின நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்னு ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி அந்த பதில் வரல, ஜெபம் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல, ஜெபம் பண்ணி அநேக காரியங்கள் எல்லாத்து மாதிரி கேட்டாரு, வரல. ஏன்னா சவால் விட்டு வந்துட்டாரு. போய் பாருங்க, அவர் டயர்டா இருப்பாரு, ஒரு பிரயாணம் பண்ணி போயிருப்பாரு, இல்ல எங்கேயாவது போயிருப்பாரு, பாருங்கன்னு சவால் விட்டுட்டு வந்த எலியா இப்ப ஜெபம் பண்ணி இன்னும் வரல, பதில் வரல. இன்னைக்கு அநேக உங்க சொந்தக்காரங்க முன்னாடி ஜெபிக்கிறீங்க, நான் யார் தெரியுமா, நான் கிறிஸ்தவர், நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் தருவாங்க, யார் தெரியுமா கிறிஸ்தவன், நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பார்லாம் சொல்லி அநேக இடத்துல உங்க சவாலை விட்டு வந்துட்டீங்க. அநேக இடத்துல நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் தலைவலியை மாத்துவார்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா ஒரு பல்லு வலி கூட மாத்திருக்க மாட்டார் நீங்க ஜெபம் பண்ணி. ஆமாவா இல்லையா? ஆமா, அமைதியாக பார்த்தா மௌன சம்பவத்துக்கு அறிகுறி. ஆமா பிரதர், ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்தா அந்த ஐசியூ அடிக்க போயிடுறாங்க பிரதர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு முறை ஒரு தாயார் என்ன ஒரு அம்மாவுக்கு உடம்பு சொல்லி ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. நாங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் எங்க லீடர் என்கிட்ட பார்த்து சொல்றாரு, தம்பி எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தியா? ஆமாண்ணே. உன் ஜெபத்தை கேட்டு கத்துற அந்த அம்மா பரலோகத்துக்கு எடுத்துட்டு இருப்பான்னு சொன்னாங்க. ஆனா என்ன சொல்றீங்க, என்ன ஜெபம் பண்ணி தரடா, நம்ம கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துட்டாரு. ஆனா நான் ஜெபம் பண்ணி நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டானே, ஏன்னா மரண வியாதியில கடைசி தருவாயில் இருந்தாங்க, முடியவே முடியாது. அந்த டைம்ல நம்ம கூப்பிட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது காப்பாத்துவீங்கிறதுன்னு ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும்? நான் மனசாதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இவ்வளவு பாடுபடுறதுக்கு அவங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கேட்டார். ஆனா நம்ம ஜெபத்துக்கு இன்னைக்கு அநேக நாள் பதில் வரவில்லை, அநேக நாள் பதில் வரவில்லை. எலியா ஜெபம் பண்ணார்ல, இறங்கும் கேட்டார்ல, கேட்கிறார்ல, பதில் வரவில்லை. 37ஆம் வசனத்துல நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டார்கள் ஆண்டவரே, என்னை கேட்டார்கள் ஆண்டவரே என்று கெஞ்சறாருங்க, கெஞ்சறாருங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு கெஞ்சுகிற பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட இல்ல, நம்மளுடைய சீனியர்ஸ்ட கெஞ்சுறோம், நம்மளுடைய சூப்பர்வைசர்ஸ் கெஞ்சுறோம், ஐயா வேலையை விட்டு தூக்கிறாதீங்க. ஒருவேளை நம்ம ஹெச்ஓடியோ டிஓஓ இல்லை இஓஓ இல்லை நம்மளோட சீனியர்ஸோ இல்லை நம்மளோட சூப்பரண்டோ அவங்க தான், அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறோம், லெட்டர்ஸ் கொடுக்குறோம். என்னை கேட்டுன்னு ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஒரு பிள்ளை இல்லை. எலியா அடுத்த ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அடுத்த வருஷத்துல கேட்டர்னு ஜெபித்த வேளை அப்பொழுது கர்த்தரின் அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனங்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்பட்சத்து வாய்க்காலையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை அந்த ஜனங்கள் முன்னாடி செய்கிறதுனா அந்த ஜெபம் எப்பேற்பட்ட வல்லமையுள்ளதாக நினைத்து பாருங்கள். ஆனா அதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அப்படி ஜெபிக்கிற அந்த மனுஷன் எவ்வளவு ஃபயரா இருந்திருப்பாரு. தான் ஒரு ஜெபத்துல அப்படி பெரிய ஒரு மாற்றத்தை செய்ய முடியும்னா அவர் எந்த நாள் ஆண்டவருக்காக தன்னை வைராக்கியமா இருந்திருப்பார், ஓடி இருப்பாரு, ஜெபத்துல தரித்து இருந்திருப்பாரு. அல்லேலூயா. நான் அநேக நாள் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபத்து, இந்த அற்புதங்கள் அடையாளங்களையும் பார்க்காவிட்டால் உங்களுடைய ஜனங்களும் உண்மை நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே நீங்களே சொல்லியிருக்கிறீங்க இந்த அற்புதத்தை அடையாளம் பார்க்க மாட்டாங்க, என்னையே நம்ப மாட்டாங்கன்னு நீங்களே வாக்குறுத்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆண்டவரே, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். உடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரன் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணும்படி அனுகிரகம் செய்தவர்களும்னு வாக்கு போட்டிருக்கிறீங்களே. நான் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே, நான் முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணணும், நான் அற்புத அடையாளம் செய்யணும் ஆண்டவரே, உங்களை நம்புவாங்க ஆண்டவரே, உதவி செய்யணும். பல நாள் காத்திருந்து ஜெபித்தேன், உபவாசத்தோடு ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன், முழங்கால் படிட்டு ஜெபித்தேன், போராடி ஜெபித்தேன். அதுக்கு கணக்கே இருந்திருக்காது. 6 மாத காலம் தொடர்ந்து ஜெபித்தேன். அதன் விளைவாக ஆண்டவர் எனக்கு ஒரு உறுதியை கொடுத்தார். நான் ஒரு நாள் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு வாலிப மகன் தன்னுடைய பிரயாணத்துல மரித்து போயிட்டான், ஆக்சிடென்ட்ல. அது என் கண்களுக்கு நேராக பார்க்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வாலிப மகன் மரித்து போயிட்டான். பார்க்கிறேன், டாக்டர் செக் பண்றாங்க, ரோட்ல பாக்குறாங்க, இறந்துட்டான்னு சொல்றாங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்றாரு போ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. அவன் இருதயத்து மேல கை வச்சு ஜெபித்த வேளையில அந்த மரித்த வாலிபன் உயிரோடு எழும்பினான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லி. இதுதான் ஆண்டவத்தில் எனக்கு முதல் கொடுத்த அற்புத அடையாளம். நான் விசுவாசமா கேட்கிறேன், நான் எதை கேட்கிறேனோ அதுக்கு முன்பாக நம்ம என்ன விளக்கறையும் சொல்லுறோமோ ஆண்டவர் அர்த்தம் பார்ப்பார். நான் எப்பயும் சொல்லிட்டேன், உங்களை கோபப்படுத்தலாம் சொல்ல. நீங்க 3 ஜெப குறிப்பு ஜெபித்தீங்க பாத்தீங்களா, அந்த ஜெப குறிப்பு ஆண்டவர் பதில் தருவாரா இல்லையா நீங்களே சொல்லிட்டு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜெபித்தோம், அந்த அக்கா ஜெபித்தாங்க, அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஜெப குறிப்பு அவங்க ஜெபிக்கும் பொழுது நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஊழியக்காரன் என்பது நான் இப்பயும் சொல்றேன், குறை சொல்ல விரும்பவில்லை. இதை நான் சரியா இப்பயும் சொல்லி தராம போனேன் அப்படின்னா வீட்டுக்கு போய் அவரு என்ன நைட்ல தூங்க விட மாட்டார். யாரு? அவருதான்.
வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்ன தூங்க விட்டுருவாரா? இரவெல்லாம் நான் தான் போய் புலம்பிட்டு கிடக்கணும் வந்த பாவத்துக்கு. அலையிட்டு பாவம் ஆண்டவரே தெரியாம போயிட்டேன். அவங்க ஜெபம் பண்ணாத நான் ஆண்டவரே புலம்பணும். நீ ஏன் சொல்ல போன? ஆண்டவருக்கு தேவை ஒருமனப்பட்டு செபிக்கிற பிள்ளைகள். 120 பேர் ஒருமனப்பட்டு செபித்ததுனால அசைவு உண்டாச்சு. அவன் ஒருத்தன் செபித்ததுனால அசைவு உண்டாகல. வேதத்தை சரியா வாசிக்கிற பிள்ளைகள் தான் தேவை ஆண்டவருக்கு. இப்ப புரிகிறதா? என் சபை கேட்கப்பட்ட அந்த 3 சபை உறுப்பு கேட்டுச்சு, கை தூக்க பார்க்கல. இப்ப ஒருமனப்பட்டு செபித்தவர்களுக்கு கேட்டுச்சு, மீதி பேர் தூக்க முடியல. ஏன்னா நம்ம ஜெபத்துல கான்சன்ட்ரேஷன் நான் பார்த்தேன். நான் சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா பரலோக ராஜ்யத்துல எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆகாஷ், நீங்க ஆகாஷ் இல்ல பிரதர், என் தம்பி. உங்களை சொன்னா உங்க அம்மா திட்டுவாங்க, உங்க அம்மா நடிப்பாங்க. நீங்க வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க, அழகா தான் இருக்கீங்க. இப்ப இந்த பிரதர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வராரு, ஓகேங்களா? இப்ப நீங்க வாங்க. இப்ப உங்க அம்மா திட்ட மாட்டாங்க, பிரைஸ் காட். இப்ப இந்த பிரதர் வந்து இயேசு கிறிஸ்து. இந்த பிரதர் யாரு? நான் சத்தமா இந்த அம்மா, இந்த பிள்ளையாண்டோட அம்மா யாரு? தோத்திரம், இயேசு கிறிஸ்து பையன். ஆமா, இந்த பிள்ளையாண்டோட அம்மா வரல, அதனால இந்த பிள்ளையாண்டோட அம்மா பாவி. சரியா? இப்ப இந்த பிரதர் வந்து 2 பேரும் பரலோகத்துக்கு இருக்காங்க. நான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் தூதன். நான் யாரு? ஆமா, காது கேட்கறவங்க மாத்திரம் சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? ஆமா, கேபிட்டல் தூதன். இப்ப என் கையில ஆண்டவர் வந்து ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டாரு. இப்ப இவர் வந்து கேட்கிறாரு, ஆகாஷ் அன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு போனியே, நீ ஜெபம் செய்தியா அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ன சொல்லுவீங்க? ஆகாஷ் ஜெபம் பண்ண. இப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவரே போய் இங்க பாருங்க, அந்த அக்கா ஜெபம் பண்ணும்போது அந்த அக்கா மட்டும் தான் ஜெபம் பண்ணாங்க, இவன் கண்ணை மூடி ஃபேன் காத்தா வாங்கிட்டு இருந்தான். இப்ப நான் சொல்லுவேன், என்ன ஞாபக புஸ்தகம் இருக்கு, நான் புரியுதா சொல்றது? புரியுதா? புக்ல ஆண்டவரே நம்பல. இங்க பாருங்க, ஆகாஷ் 38வது நாள்ல பாருங்க, அக்னி இறங்கும்படி அந்த அக்கா ஜெபிக்கும் பொழுது சிரிச்சிட்டு இருந்தாரு. பரலோக ராஜ்யம் கூட்டு போலாமா? போகக்கூடாது. இப்ப நீங்க எங்க போகணும்? இவரே சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்லல நரகத்துக்கு போன, இவரே சொல்லிட்டாரு கன்ஃபார்ம் நமக்கு நரகம் தான். இப்ப இங்க கூட இருந்தமே கேட்பாரு, இவர் இந்த பாவியான மனிதனமே கேட்பாரு, ஆண்டவரே ஒரு சொட்டு தண்ணி தாங்க ஆண்டவரே, ஆபிரகாமே எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தாங்க. அந்த லாசரு கேட்கறது போல கேட்டா வந்துட்டு இருப்பாரு. இது ஒரு சிரிப்பான, தேங்க்யூ ஏசப்பா, ஒரு சிரிப்பான கதாபாத்திரமா இருந்தாலும் நான் இங்க சொல்லும் பொழுதே உங்களுக்கு குத்தப்பட்டுச்சுன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களால சமாளிக்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது. நீங்க என்னதான் நீங்க வந்து அப்படி நான்லாம் பெட்டரா சமாளிப்பேன் பிரதர். நான்லாம் எங்க மேனேஜர் எப்படி சமாளிச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க சமாளிச்சு, எங்க ஹெச்ஓடி மேமெல்லாம் எப்படி சமாளிச்சிருக்கேன் பிரதர், எங்க பிரின்சிபல் எப்படி சமாளிச்சிருக்கலாம் தெரிஞ்சு நீங்க சமாளிச்சு போனாலும் அவங்க பெரிய பிரின்சிபல் உட்காந்துருப்பாரு, ராஜாதி ராஜாவாய் வீட்டுல இருப்பாரு. அசால்ட்டா உங்களை தம்பி பொறுமையா ஞாபக புஸ்தகம் வருது, அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு பொறுமையா என்ன பண்ணுவாரு, உட்கார வச்சிருப்பாரு. நான் இது இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஒரு விளையாட்டா சொன்னாலும் பரலோக ராஜ்யம் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. அப்பா அம்மா, தாயே, தகப்பனே, பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டு எளியாக்கள் எழுப்ப விரும்புகிறார், உன் ஜெபத்துக்கு பதில் தரணும். நீ ஜெபித்திருந்துங்க அப்படின்னா இப்ப அந்த பதில் விழுந்திருக்கணும், அபிஷேகம் இறங்கி இருக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், ஆவியில் நிரம்பணும். சும்மா வந்தேன் போன ஆமேன் தோத்திரம் போட்டேன், அதெல்லாம் ஆண்டுக்கு தேவையில்லை. உன் தோத்திரத்துல ஒரு ஜெயத்தை பார்க்கணும், ஜெபத்துல தோத்து போக கூடாது. எலியாவை எழுப்புன்னு கர்த்தர் சொல்லிக்கிறார்கள். எப்ப எழுப்புவார்? 2042 இல்லையா? அவருடைய பெரிதும் பயங்கரமான நாள் ரொம்ப நெருங்கிருச்சு. 24ஆம் அதிகாரம் மத்தேயுல போட்டிருக்கிறபடி அந்த எல்லா விதமான செய்திகளை கேட்கிறோம், யுத்தத்தை கேட்கிறோம், சத்தத்தை கேட்கிறோம், ஆமா பாம்பு போறதை கேட்கிறோம், எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறோம். நாள் நெருங்கிட்டது. இன்னும் ஆண்டவர் எலியாக்களை அனுப்பல. ஏன் அனுப்பல? செபிக்கிற பிள்ளைகள் இல்ல, வைரக்கம் எழுப்புகிற பிள்ளைகள் இல்ல, தனக்கென்று சுயமாய் ஓடுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு இடத்துல எலியாவின் ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறார், புதுப்பிக்க போகிறார். 2வது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 110வது சங்கீதம். இது வாலிபர்கள் என்று நான் சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கவனமாய் கேட்கணும். சங்கீதம் 110வது சங்கீதம் அவருடைய 3ஆம் வசனம். ஒரு வாலிப பிள்ளையை வாசிங்க பார்க்கலாம். ஒரு வாலிபர்கள், ஆமா, சங்கீதம் 110வது சங்கீதம் 3ஆம் வசனம். ஒரு வாலிபர்கள் வாசிங்க பார்க்கலாம். ஆமா, நீ வாசி நான் வாசின்னு சொன்னா பர்வதத்தில் நாம அவ்வளவுதான் தோத்திரம். ரைட் அண்ட் ரைட் ரெஃபரன்ஸ் சங்கீதம் 110வது சங்கீதம் 3ஆம் வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய
யவன ஜனம் உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்திலே பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்க வாலிபர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு யவன ஜனம், நீங்க ஒரு பெரிய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். மத்தேயு 10:8 நீ மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவீங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பவுல் நடந்து செல்லும் பொழுதே பவுலுடைய உருமால்களை தொட்டு விடுதலை உண்டானது, பேதுருவுடைய கச்சை தொட்டு விடுதலை உண்டானது. நீங்கள் தெருவில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டுமே அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன்னை அவர் எழுப்ப விரும்புகிறார். அதற்கு நீ ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்த அப்படின்னா உன்னையே கர்த்தர் தொட விரும்புகிறார். ஒரு வாலிபனை குறித்து நாம பார்த்துட்டு வேகமாய் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிங்களா. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் ஆமென், அவருடைய 6ஆம் வசனம். ஆமன், பவுல் என்பவன் சவுல் என்பவன் நடுங்கி திகைத்து ஆண்டவருக்கு தேவையானவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது நடுங்கி திகைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்க வரும்பொழுது பயபக்தியோட வர வேண்டும். நான் அவருடைய உட்பிரகாரத்துக்கு போகிறேன், அவருடைய புல்பீட்டுக்கு போகிறேன், அந்த இடத்துல நிக்க போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், இல்ல சர்ச்சுக்கு போக போகிறேன், எந்த காரியத்துக்கு போனாலும் தன்னுடைய வஸ்திரத்திலே ஆகட்டும், தன்னுடைய எல்லா விதமான காரியங்களாகட்டும், நடை உடை பாவனையில நடுங்கி திகைக்க வேண்டும். நான் தேவாலயத்துக்கு போகிறேன், அங்க இருக்கிறவர்களுக்கு நான் இடையூறு உண்டு பண்ணாதபடி, நான் சரியாய் பரிசுத்த பிள்ளையாய் இருக்கும்படி நான் நடுங்கி திகைக்க வேண்டுகிற ஒரு ஜனம் இருக்கணும். சவுல் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சவுலை தொடுவதற்கு காரணம் இதுதான். அவன் நடுங்கி திகைக்கிறவனாய் இருந்தான். இன்னைக்கு சபையை குறித்து பயம் இல்ல. 9 மணிக்கு ஆராதனை என்றால் வாலிபர்கள் 9:30க்கு 10 மணிக்கு பின்னாடி அமருகிற ஒரு வாலிபர்கள். நான் இங்க உட்கார்ந்திருக்க வாலிபர்களை சொல்லு, சபையில் அமர்ந்திருக்க வாலிபர்களை சொல்லுகிறேன். 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடந்தா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகள் அடிச்சு முன்னாடி உட்கார வைப்பாங்க, இல்ல கீழே உட்கார வைப்பாங்க. நம்மளும் அப்படிதான் உட்காந்துருப்போம். உட்காந்துருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு இருக்க வாலிபர்கள்லாம் 4 சேர் முன்னாடி தள்ளிவான்னு கூப்பிட்டாலும் போதும். ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருக்குள் வளர்த்தும் பொழுது ஆபிரகாம் கண்டித்து கண்டித்து வளர்த்தினார். கண்டித்து கண்டித்து வளர்த்தினார். நான் சொல்றதா நீ கேட்கணும். கர்த்தருடைய காரியத்தில் என்ன சொல்றோம் அதான் நீ கேட்கணும். தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி சொல்லி வளர்த்தினார். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் சிதறி கொண்டதுக்கு காரணம் யாருன்னா பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பைபிளோட ஆண்டவர்கிட்ட அந்த நெருக்கத்தை சொல்லி தரல. நாமளே அவங்க பார்ப்பாங்க, எங்க அம்மாவே ஜெபிக்க மாட்டாங்க, நான் என் பிரதரை ஜெபிக்கணும், அவன் 5 மணிக்கு எழுப்பிடணும். என்னெல்லாம் 4 மாவடியில காலையில் எத்தனை மணிக்கு எழுப்புவாங்க தெரியுங்களா? 4 மணிக்கு பர்சனல் பேர் ஆரம்பிச்சிருக்கணும். 4 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சு அப்படின்னா 6 மணி வரைக்கும் பர்சனல் பேர் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். 4 மணிக்கு ஜெபம் பண்றதுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காரணும், ரெடியாகி போய் உட்காரணும். 6 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் 6:30க்கு எனக்கு டிவோஷன் நடக்கும், பர்சனல் பேர் நடக்கும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு எனக்கு லஞ்ச், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரும், முடிச்சு தொடர்ந்து ப்ரேயர் இருக்கும். எல்லா ஜனங்களும் வருவாங்க, ஜனங்களை பார்க்கணும், ப்ரேயர் பண்ணணும். எனக்கு கன்யூஸாக ப்ரேயர் இருக்கும், நைட்டு ப்ரேயர் இருக்கும். நேரத்தும் முடிச்சு நைட்டு வரும்போது எனக்கு மணி எத்தனை ஆகும்னா 11:30 மணி ஆகும் நைட்டு படுக்க. சில நேரம் 1 மணி ஆகும். படுத்தா மறுபடியும் 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க, அலாரம் அடிக்கணும். அங்கே அலாரம் அடிக்கணும், 3 மணிக்கு ஆட்டோமேட்டிக் எந்திரிக்கணும். எந்திரிச்சு மீண்டும் ஓடணும் ஓடணும் ஓடணும். இன்னைக்கு வாலிபர்களோ பெரியவர்களையோ யாரா பார்த்தாலும் 5 மணி 8 மணி 9 மணி தூங்குறவங்கள தான் பார்க்க முடிகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா? எத்தனை மணிக்கு? 9 மணிக்கா? ஆமா, பிரைஸ் காட். 5 மணிக்கு எந்திரிக்கலாம், கை தூக்கும் பார்க்கலாம். ஆமா, கண்டடிவீங்க. 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா? சரி, 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க? 4 மணிக்கும் கை தூக்கல, 6 மணிக்கும் கை தூக்கல. தோத்திரம். 4 மணி, பிரைஸ் காட். 4 மணிக்கு கேட்கலாம், நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள என்ன பிதா பக்கத்திலே உட்காரலாம். 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா? 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க? ஆமா, பிதா கொஞ்சம் தள்ளி ஒரு 24 மூப்பர் தாண்டி உட்காரலாம். பிரைஸ் காட். ஆமா. 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா? பாப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம். பிரைஸ் காட். 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா? ஆமா, பரலோக ராஜ்ய வாசல்ல நின்றுக்கலாம், போயிடலாம். 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா? நீங்களே இந்த பாவி மாதிரி நானே நரகத்துக்கு போயிடுறேன் சப்பா, நீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லைங்க. அதிகால ஜெபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். வாலிபர்களே, நான் தயவாய் கேட்கிறேன், நான் ரொம்ப தயவாய் கேட்கிறேன்.
நீங்கள் பண்ணாத எல்லா பாவத்தையும் நான் பண்ணி என் வாழ்க்கை முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் என்னை தொட்டு தூக்குனார். ஆண்டவர் உனக்கு வலைய விரிகிறார், அந்த வலையில விழுந்துரு. இல்லை நான் விழுக மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஆண்டவர் தூண்டில போடுவார். அடிப்பட்டோ ரத்த சிந்தியோ தான் வரணும். நான் வலை விரிச்சாங்க, பின்னாடி அமர்ந்திருந்த வினேஸ்வர் அண்ணன், அவங்க அக்கா, அதுக்கு முன்னாடி இந்த பாலனே, இப்படி அநேக ஊழியர்கள் எல்லாம் வலை விரிச்சாங்க. கேட்கல, ஜெபம் பண்ணுறான்னு சொன்னாங்க, கேட்கல. போட்டாரா ஆண்டவர்? காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணியாதான் ஆகணும். வச்சாரா செக்கு? ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா? எங்களுக்கு 7 நாள் நடக்கும். 7 நாளில் 4 நாள் பாஸ்டிங். ஆமாம், திங்கள், புதன், வியாழக்கிழமை கண்டிப்பாக பாஸ்டிங், சனிக்கிழமை கண்டிப்பாக பாஸ்டிங். மீதமுள்ள நாளில் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை, டியூஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக சாப்பிட்டு போக முடியுமா? அதனால அது பாஸ்டிங், அது கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை தெரியாதனமா நான் பொருத்தனை பண்ணிட்டேன், ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நான் பாஸ்டிங் இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் தான் சோறு கிடைக்கும் எனக்கு. 110 கிலோலேருந்து 84 கிலோ வரும்போது எங்கள் அம்மாவே கடையில் தெரியல, எங்கள் அம்மா என்ன தேடுறாங்க பக்கத்தில் வந்து. இப்பயும் சொல்கிறேன், அப்பா அம்மா தேடுற அளவுக்கு மாற வச்சுருவார் ஆண்டவர். வாலிபர்லாம் விளையாட்டு சொல்ல, ரொம்ப கொடுமையான நாட்கள், ரொம்ப கொடுமையான நாட்கள். எவ்வளவு ஜனத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். உன்னை கொண்டு பராக்கிரமத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நான் சொல்லுகிறேனே, நடுங்கி திகைத்த பவுலை பார்த்து 2 காரியத்தை கர்த்தர் செய்தார். நான் படிக்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நான் இங்க வந்து படிக்கும்போது கர்த்தர் திடீர்னு மீண்டும் பேசுறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாலிபர்களை எப்படி மாத்த போறேன் அப்படின்னு 2 காரியம். அது வாலிபர்கள் மாத்திரமல்ல, உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். நடுங்கி திகைத்ததுனால, அந்த வசனத்தை முடிச்சிடலாம். அவர் நடுங்கி திகைத்ததுனால பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டாரு. தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுனால நீங்க ஆண்டவர் பவுலை வல்லமையா பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒரு வாலிபனை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அந்த வாலிபனை குறித்து 2 காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நாம் அப்படி இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் ஆமென் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்லுது. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். திடன் கொண்டு கலங்க பண்ணினான். அங்கே வசனம் போட்டிருக்குது, அவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, கலக்குகிறவர்கள் போட்டிருக்கு. இங்க வந்து கலங்க பண்ணினார்கள் போட்டிருக்கு. நீ உலகத்தை கலக்கிறவர்களாய் இருக்கணும். உன்னை பார்த்து அநேக ஜனங்கள் கலங்குவர்களாய் நீ இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னா தெரியல. நீ இருக்கிற இடத்துலயோ, உங்க பட்டணத்திலயோ, உங்க வீட்டு பக்கத்திலயோ இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு உன்னை பார்த்த ஒரு பயம் உண்டாகணும், உங்களை பார்த்த ஒரு திகில் உண்டாகணும். அந்த அக்காவா ஜெபித்தாங்கன்னா அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒரு கலக்கம் உண்டாக்குற ஜனத்தை உண்டு பண்ணணும். இன்னொன்னு, உலகத்தை கலக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 காரியத்தை பவுலை கொண்டு கர்த்தர் செய்தார். அந்த 2 காரியம் தான் பவுலோட ஊழியத்தை பெரிதாய் மாத்தினது. வாலிபர்கள் நான் சொல்லுகிறேன், நீ உலகத்துல, உன்னுடைய காலேஜ்ல, உன்னுடைய ஸ்கூல்ல, நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு கலக்குகிற பிள்ளையா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற ஜனம் செழிக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை நம்புகிற நீ அங்க கலக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உன்னை பார்த்து அநேக வாலிபர்களோ, உன் சகோதரோ சகோதரியோ கலங்க வேண்டும். இந்த மகனா மகளா செபித்தாள் என்றால் அதற்கு பதில் வரும் என்று அவர்கள் பார்த்து பயப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம அநேக நாட்கள் கேட்ட அந்த பழைய பாடல்கள்லாம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. அதுல ஒரு அருமையான வருவார்களே, முட்டி போட்டு ஜெபித்தானா நீ முதுக காட்டி ஓடிடுவ. ஆனா இன்னைக்கு அப்படி பாட்டெல்லாம் இல்ல. போட்டா டிஸ்கோ போட்டு குத்தி லைட் அடிச்சு, நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒரே ஒரு வசனத்தை நீங்க என்ன தவறா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆமோஸ் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏன் இப்படிப்பட்ட நாட்கள்ல இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஆமோஸ் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் வைத்து கடைபிடிக்கிற வேத வசனத்திலிருந்து மாத்திரமே சொல்லுகிறேன், நான் ஒன்றும் சுயமாய் சொன்னதில்லை. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் எழுதின புத்தகம் ஆமோஸ் தானது.
8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே, ஆமா, எல்லாரும் எடுத்த வசனத்தை கையோட பாருங்க. பக்கம் வந்து 1069. 1069. ஆமா, இந்த வசனத்தை ஒரு அக்கா சத்தமா மைக்ல படிக்கிறீங்களா? தெளிவா அதை நிறுத்தி படிங்க பார்க்கலாம். ஆமா, அது கோச்சுக்காம அந்த வசனத்தை யார் படிச்சாலும் சரி, அந்த வசனத்தை மைக் வச்சிருந்தா யாரோ ஒருத்தங்க தெளிவா அந்த வசனத்தை நிறுத்தி படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தங்க மைக்ல சத்தம் போடாம, கோச்சுக்காம, சண்டை போடாம. ஆமா, அந்நாளிலே எல்லாரும் வாய்களை திறந்துங்க, காதுகளை கொஞ்சம் கவனித்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கடைபிடிக்கிறவனும் நல்லா கேளுங்க கர்த்தருடைய வசனத்தை. அந்நாளிலே, எந்த நாளிலே? கர்த்தருடைய கடைசி நாளிலே. எல்லாரும் சொல்லுங்க, எந்த நாளிலே? ஆமா, டவுட்டா இருக்கு, எந்த நாளும் தெரியல பிரதர். கர்த்தருடைய பயங்கரமும் பெரிதுமான நாள், கடைசி நாள். இந்த நாளிலே அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் நல்லா கவனிங்க. சர்ச்ல பாடுற பாட்டு தான் வசனம் சொல்லுது, சினிமா பாடல்ல. தேவாலய பாட்டுகள் எப்படி மாறுமாமா? அலறுதலாக மாறும். அது ஆறுதலாக மாறும் என்று போடவே இல்ல. எனக்கு அருமையான வாலிப பிள்ளையே, நீ கேட்கிற சாங்ஸ் உனக்கு ஒரு வைபு தான் கொடுக்க முடியும். உன் பரிசுத்தத்தையோ உன் ஜீவியத்தையோ அது ஒரு நாளும் மாற்றுவதே இல்லை. கர்த்தர் அன்னைக்கே வாக்குரைத்திருக்கிறார் ஆமோஸ் மூலமா, அது அலறுதலாக மாறும். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு, நான் யாரையும் குறிப்பிடலாம் சொல்ல கிடையாது, நீ ஒரு ஆள் இப்படி அப்படிலாம் இல்ல, நான் எல்லாருமே தான் சொல்லுகிறேன். நான் இப்படிலாம் எல்லாருமே சொல்லுகிறேன். என் கேட்கும் பொழுது எனக்கு பரிசுத்தத்துக்கோ என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த பாட்டு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தரல அப்படின்னா அது இந்த வசனத்துக்கு ஒப்பிடும். நான் வந்து ரொம்ப சில பேர்த்தோட ஊழியர்கள், சில மியூசிக்லாம் ரொம்ப அடிமையா இருந்தேன். ஒரு முறை நவநீதர் ஐயா, எத்தனை பேருக்கு தெரியும்? FMB நவநீதர் ஐயா, அவரோட ஊழியம் பண்ண கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். பல வருடங்கள் அவரோட இருந்தோம். நாடகம் நடிக்கிற அந்த குழுவில் இருந்து எனக்கு எப்பவுமே லேடி கேட்டர் தான் தருவாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து ஃபுல் சேவ் பண்ணியிருக்கனால எனக்கு லேடி கேட்டரா கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு யாருக்கும் என்ன கேரக்டர் தரீங்க, எனக்கு மட்டும் லேடி கேட்டரா தரீங்க. ஆனா அந்த லேடி கேரக்டர்லாம் கர்த்தர் நிறைய இடத்துல உடைச்சார், உருவாக்கினார். ஒருவேளை உங்களுக்கு தருகிற சில சூழ்நிலைகள் உடைக்கிற மாதிரி இருக்கலாம், அதுல கர்த்தர் உருவாக்குவார். அப்ப எனக்கு அந்த லேடி கேரக்டர்ல எனக்கு ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க. இப்பயும் நீங்க நவநீதர் ஐயாவோட இதுல வீடியோஸ்ல கன்னியாகுமரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ப அந்த லேடி கேரக்டர்ல சங்கிலி போட்டிருப்பாங்க, அந்த மகளுக்கு ஒரு பூட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திருந்தீங்க அப்படின்னா பார்த்திருப்பீங்க. அந்த சங்கிலி போட்ட மகளுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க. அதை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில வாலிபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஐயா நடத்துவார். அப்ப அந்த சங்கிலி போட்ட மகள் நான் தான். அந்த சங்கிலி மாத்திரம் ஒரு 10 கிலோ இருக்கும், ஒரு 10 கிலோ சங்கிலி இருக்கும். என்னால உங்க விற்கலாம் வச்சுனாங்க, எனக்குலாம் கஷ்டம். என்னடா விற்கலாம், மண்டையும் சொரியும் இல்ல, சுடிதாரும் சிறுபணம் இல்ல, படாத பாடுபட்டாங்க. உண்மையுமே உமன்ஸ் ஆர் ரியலி கிரேட்டுங்க. இப்பதான் தெரியுது உங்க கஷ்டம்லாம். தோத்திரம். ஆமா, அம்மா அண்ணன் மாதிரிலாம் புரிஞ்சுங்க, அக்கா மாதிரி சூழ்நிலையை. நமக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாதான் அது வேதனையா இருக்குது. அப்புறம் எனக்கு மண்டையும் விற்க முடியல, முட்டியும் போட முடியல. ஒரு பக்கம் கட்டலாம் நவுறுது. அண்ணன் டே ஒரு ட்ரெஸ் ஒழுங்கா பயங்கரே போடுறேன், அது பாட்டுக்கு இழுத்துட்டு போகுது ஒரு பக்கம். அப்ப அந்த சங்கிலியை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நாள் இருக்க முடியல. ஆனா இன்னைக்கு கட்டப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேரு வருட கணக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கு ஆண்டவன் பேசினார். அப்ப ஒரு பாட்டு எனக்கு மீண்டும் வந்தது, ஒழிச்சது. அந்த பாட்டை கேட்டு நான் அழுதுட்டேன். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், எனக்காய். அந்த பாட்டு பாடலாமா? எனக்கு தெரியல. அந்த பாடல வர்றீங்களா? ஆமா, எல்லாரும் நீங்க எல்லாம் பாட்டு பாடுவீங்களா? பாடுங்களே தயவாய் கொஞ்சம். அது என்ன பாட்டு? எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்ன பாட்டு? என்னை போல மந்தை சேர ஆடுகளே, சாரி, மந்தை சேர ஆடுகளே. அந்த பாட்டு பாடலாமா? எங்கிலும் கோடி சூப்பர். இந்த மாதிரி பாடலாம் நான் கேட்கிறேன். இந்த பாடலை வந்து முத முறையில கேட்டிருக்கேன். ஆனா வந்து எனக்கு அப்பதான் ஆண்டு உடைக்கிறாரு. இரண்டாவது ஒரு பாடல் வருது, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் பாடிலே, அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழகின்றார். பாடலாம் கேட்கும் பொழுது எவ்வளவு உடையுது. ஜி மேஜர் பிடிச்சுக்குமா? இந்த பாட்டுல உடையுது. இன்னொரு பாட்டை ஒரு நாள் நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் உன்னதப்போம், இனி எல்லாருமே அவர் பணிக்கடவே, இனி எல்லாரும் உழைத்திடுவோம்.
ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜா, நம் இயேசு ராஜாவே அதிவேகமாய் செயல்படுவோம். இந்த பாட்டை 3 பாட்டு தான் நான் கேட்டேன் வாழ்க்கையில. நான் சரண்டர் ஆயிட்டேன் ஆண்டவர்கிட்ட. என் இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். நான் அன்னிலிருந்து சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் எங்கள் சர்ச்சில் ஈரோடு வந்து 3 மாதம் ஆகுது. ஆரம்பத்தில் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஊழியமே இல்லை, ஓடணும் ஆசைப்பட்டேன். 1 மாதம் வீட்டில் அழுதேன். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவர் என்னால் ஊழியம் செய்ய டைம் இல்லை, ப்ளீஸ் எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆண்டு அவருடைய பேக்கை தள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன தெரியுங்களா? வாஞ்சியுள்ள இருதயம் கர்த்தருக்கு தேவை. இன்னைக்கு எளியாவா கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். வாலிபர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல விரும்பல, நான் சீரியஸா சொல்லுகிறேன். கடமைக்கு இருந்தது போதும், பேர் கிறிஸ்தவம் வாழ்ந்தது போதும். இயேசுக்கு தேவை பயபக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவன். அவருக்கு தேவை அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 67 படிச்சது போல அநேகர் அவருக்கு இருக்கிறாங்க. ஆனா பின்வாங்கி போயிட்டாங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ரொம்ப ஒரு கொடுமையான வார்த்தை, ரொம்ப கொடுமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் எப்படி யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாப்பா எங்க அம்மாட்ட போயிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இந்த பாப்பா அம்மா வெளியில போறாங்க, அம்மா நீயும் போறியாம்மா, எல்லாரும் போயிட்டாங்க, என்னம்மா நீயும் போற. அந்த குழந்தை அழுகும் பொழுது அவங்க தாயோட உள்ள எப்படி இருக்கும்? உடைந்து போகும். அதே போலதான் ஏசப்பா நம்மள்ட்ட கெஞ்சுறாரு, என்னப்பா எல்லாரும் போயிட்டாங்க, நான் உன்னதான் நம்பி வந்திருக்கேன், நீயும் போறியா? சாம் நீயும் போறியா? உன் நம்புறேன், ப்ளீஸ் போகாத. நம்மள்ட்ட ஒரு வானத்தையும் பூமியை படைத்த கடவுள் கெஞ்சறாருங்க, ஒரு குழந்தைய போல கெஞ்சறாருங்க. நான் தெளிவா சொல்றேன், ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஒரு 10 நிமிடம் யார் யாருக்கெல்லாம் எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த எலியாவின் ஆவி எனக்கு வேணும், எனக்கு அந்த ஜெப வாழ்க்கை மீண்டும் கிளம்பணும். நான் ஆரம்பத்தில் நல்லா ஜெபித்தேன், நான் ஆரம்பத்தில் நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனா இப்ப எனக்குள்ள அந்த ஜெப அபிஷேகம் இல்லை. இப்ப எனக்குள்ள அந்த அபிஷேகம் மங்கி எரிகிறது. எனக்குள்ள அந்த அபிஷேகம் இப்ப அணைந்து கொண்டு இருக்கிறது. பிரதர், எனக்கு மீண்டும் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னால் தன் தேவன் சொல்லுகிறார், நான் எலியாவின் ஆவியால் நிரப்ப போகிறேன். எலியா என்பவனோ சாதாரண மனிதன் அல்ல, செபிக்கிற வேளையில் அக்னி இறக்குற ஒரு தேவ மனிதன். அவன் செபிக்கிற வேளையில் ஒரு அக்னி இறக்குகிற ஒரு தேவ மனிதன். அவரை கொண்டு கர்த்தர் எலிசாவை எழுப்பினார். எலிசாவை கொண்டு பல தீர்க்கதரிசி எழுப்புகிறார். இப்படி பெரிய காரியங்களை செய்த ஒரு எலியா. அந்த எலியாவை கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல மீண்டும் 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 கர்த்தர் உங்களை தொட போகிறார். ஒருவேளை நீங்க ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டா என்று மேல குறை உண்டு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று மேல குறை உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு 2 காரியத்தை சொன்னாரு. 2 வகையான ஜனங்கள் வருவாங்க. ஒண்ணு, இருதயத்துல சோர்ந்து போய் வருவாங்க. என்ன வகையான சோர்வுனா, அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருக்கும், ஆனா எதையோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு சோர்வு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம். அவங்களால வெளியில் எல்லாரும் மாதிரி சிரிச்சிருக்க முடியல, அவங்களால எல்லாரும் மாதிரி வெளியில ஒரு இது. ஆனா பேருக்கு கடமைக்கு வராங்க, சிரிக்கிறாங்க, போறாங்க. பட் அவங்க இதுக்குள்ள கலக்கம். என்ன கலக்கம்னு கேட்கும் பொழுது, அவங்க ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அவங்களுக்கு கலக்கம். அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியலையே. அந்த கிறிஸ்தவ குடும்பம் பார்த்தா, ஏன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கணும், ஆனா என் குடும்பத்துல அப்படி இல்லையே, என் குடும்பத்துல அந்த ஆவிக்குரிய மாற்றங்கள் இல்லையே. இயேசுவை நம்புகிற குடும்பம் சந்தோஷமா தானே இருக்கணும், இயேசு அந்த குடும்பம் செழிப்பா தானே இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அந்த நாட்கள்ல அவர் சகையை அழைச்சு போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுதே சந்தோஷமாதானம் உண்டானுச்சு, அந்த வீட்டுக்குள்ள போகும் பொழுதே சமாதானம் உண்டானுச்சுல. இன்னைக்கு இயேசு இருக்க வீட்டு, நம்ம வீடு இயேசு இருக்கிறாரு, ஏன் நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல? ஏன் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சஞ்சலப்பு? ஏன் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு துக்கம், துயரம்? ஏன் நம்ம வீட்டுல ஒரு வியாதி என்று ஒரு சிலர் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை, அந்த கலக்கங்களை இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் இன்னைக்கு அதை தொட விரும்புகிறார். நான் காரியம் ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன், செபிக்கிற பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் தன் விடுதலை தருவார். சும்மா மௌனமா நின்று கை கோத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, நான் இப்பயும் சொல்லுறேன், யாரையும் பொறாமைன்னு சொல்ல, திட்ட சொல்ல, யாரையும் கேட்கல, விருப்பம் இல்ல. அது நீங்களாச்சு, கத்தராச்சு. ஆனால் அழைத்துட்டு வந்த என்ன கத்தர் தன் நடத்துகிறபடி நான் நடத்துவேன். அவர் சொல்லுகிறதை நான் செய்துட்டு போறதா என் வேலை. செபித்தீங்க அப்படின்னா, கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு அற்புதம். செபிக்காதவர்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேட்கிற பிள்ளைகள் கத்தர் தன் கிருபை அளிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் அநேக இடத்துல நான் கேட்டிருக்கேன், கத்தர் அநேகெல்லாம் நான் போராடி இருக்கேன். போராடுறதுக்கெல்லாம் கத்தர் பதில் தருவார். எனக்கு வேதத்துல பிடிச்ச ஜபம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்த்திமை கூடம் தான். நம்மள மாதிரியே ஒரு பெதப்படலாம் இல்ல, சின்ன ஜபம். தாவீதின் குமாரனே இறங்கும், இறங்கல. அடுத்த சத்தம், தாவீதின் குமாரனே இறங்கும், இறங்கல. எல்லாரும் தட்டுறாங்க. மீண்டும் ஒரு சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முன்னிலும் அதிகமாக கத்துறாரு.
யார் தன் வாயை திறக்கிறாங்களோ கர்த்தர் அதுக்கு தான் பதில் தருகிறார். ஏன் முறையை கேட்கும் போதே ஆண்டு இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அதிகாலையில் எழுப்பி நான் ஜெபித்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல பிதா இன்னைக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டு இடத்துல எழுதியிருப்பார். அப்ப ஆண்டு காலையிலே சொல்லியிருப்பார், இன்னைக்கு ஒரு நீ இடத்துக்கு போவ, அங்க ஒரு குருடவனை பார்ப்பான், அவனை கூப்பிடுவான். அதான் ஆண்டு காலையில தீர்க்கமா சொல்லியிருப்பார், தரிசனத்துல பார்த்துருப்பாரு. ஏன் முறை கூப்பிடும்போது ஆண்டு கேட்டிருக்காதா? ஏன் முறை கூப்பிடும் போதே இங்க ஒருத்தர் உட்காந்துருப்பான், ஆண்டுக்கு தெரியாதா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யாருன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஆண்டருக்கு சும்மா கூப்பிட்டவனுக்கு திரும்ப தெரிஞ்சிருக்காதா? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு? எந்த அளவுக்கு முறையிடுறான், எந்த அளவுக்கு போராடுறான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவ்வளவு கூட்டத்திலையும் போராடி முறையிட்டு வந்ததுனாலதான் வஸ்திரத்தை தொட்டது யாரு கண்டுபிடிக்கிறாரு. நின்ன இடத்துல புடிச்சு வச்ச பிள்ளையார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நின்றுட்டு நம்ம ஜெபித்தா ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. நாளே என் ஜபத்துல என் பிள்ளைகளை தம்பிங்களுக்குலாம் சொல்லி தருவேன். சர்ச்சிலாம் ஜபத்தெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, போராடணும், ஆண்டோட ஜெபிக்கணும். கேட்பேன், இன்னைக்கு எத்தனை பைபிள் படிச்ச, நீங்க என்ன பண்ண, காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் பைபிள் படிச்ச, என்ன ஜெபம் பண்ண? அவன் என்கிட்ட உண்மையை சொல்லிடுவானுங்க, இல்லைண்ணே இன்னைக்கு படிக்கல, நேத்தான் படித்தேன், இன்னைக்கு நான் தொடலண்ணே, உண்மையை தொடலண்ணே. நான் கேட்பேன், பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன். அவனை ஜாலியாக விட்டுருவேன், என்ன ஜாலியாக பண்ணுறானோ, எவ்வளோ இவனெல்லாம் நான் ஜாலியாக விட்டுருவேன். என் தம்பிலாம் நான் ஜாலியாக விட்டுட்டு அவன் எங்கே சுற்றுறானோ சுற்றுட்டோம், எங்கே போகிறானோ போட்டோம், விளையாட போகிறானோ போட்டோம், கிளாஸுக்கு போகிறானோ போட்டோம். நைட்டு வந்து அவன் தூங்குனதுக்கு அப்புறம் எழுப்பி கேட்பேன், நீ காலையில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, இன்னைக்கு என்ன பைபிள் பிடிச்ச சொல்லு, எனக்கு ஆசையாக இருக்கு சொல்லுன்னு போராடுவேன். அவன் மண்டை பிச்சுட்டு ஜெபம் பண்ணுவான். கேளுங்க, உட்காந்துருக்கான் மண்டை பிச்சுட்டு, ஐயோ நைட்டு எழுப்பி கேட்குறாரு. நான் நைட்டு எழுப்பி கேட்பேன், செத்ததுக்கு அப்புறம் ஆண்டவன் கேட்பாரு, என்ன ஜெபம் பண்ண, போ நரகத்துக்கு போன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நம்ம ஜாலியா கேட்டாலும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் 10 கன்னிகளுக்கு ஒப்பானது. ஆயத்தமா இருக்கணும். நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இயேசு வந்தா நான் போயிருவேன் அப்படின்னு உண்மையா சொல்றேன். கை தூக்குனா 1-2 பேர் தூக்குவீங்க. மீதிவங்க அப்பதான் என்ன பண்ணுவோம், அந்த இன்னொரு பேலன்ஸுக்கு 5 கன்னிகள் மாதிரி எண்ணெய் தேடிட்டு இருப்போம். போயிருவோமா மாட்டோமா? இங்க தான் பிரதர் எண்ணெய் தேங்காய் வச்சேன், அந்த தேங்காய் நெத்தியில சிலுவை போட்டா போயிருவோம் பிரதர், அப்பதான் தேடிட்டு இருப்போம். ஆயத்தமானவர்களா இருக்க வேண்டும். வாலிபர்களும் சரி, பிசாசன் கண்ணி வச்சிருக்கிறான். நாங்க காத்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காம ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களுக்கு சொன்னாரு, எங்களுக்குலாம் தீர்க்கதரிசி மூலியமா நாங்கெல்லாம் காத்திருந்து தனி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, இந்த 2026 வாலிப பெண் பிள்ளைகள் ரெட் ரோட்ல நீங்க பாலியல் தொல்லை பண்ணி தூக்கி போறத பாப்பீங்கன்னு சொன்னாரு. நான் இப்பனே ஓப்பனா சொல்றேனே, கோச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு ஏன் நீங்க அந்த அம்மா ஜெப குறிப்பு சொல்லும் போது உங்களுக்கு அந்த பாரம் வரல தெரியுமா? ஏன்னா உங்க பிள்ளைங்க சேஃபா இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க அந்த பாதிப்பை பார்க்கல, நீங்க அந்த குடும்பத்துல அந்த பாதிப்பை பார்க்கல. 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு ஆயா வரைக்கும் நம்ம தேசத்துல பாதிப்பு தான். உங்க குடும்பத்துல அந்த பிரச்சனை வராததுனால தான், தன் பாரத்தை சுமக்காததுனால தான் உங்களுக்கு அந்த ஜெபம் வரல. நான் எப்பவுமே என்னோட இதுல வந்து ஒரு நியூஸ் வந்து கட் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு பாரம் வராது, ஆனா இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு பாரம் வரணும் அப்படின்ட்டு நான் நியூஸை கட் பண்ணி வைப்பேன். நம்ம சரியா 10 நிமிஷம் இந்த நியூஸை மாத்திரம் படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து நான் கட் பண்ண போகிறேன். அப்ப இந்த நியூஸ்லாம் நீங்க படிப்பீங்களான்னு தெரியல, படிச்சாலுமே பாரம் வரணும், அப்பதான் ஜெபிக்க முடியும். 4 வயது குழந்தையை பலாத்காரம் செய்து கொன்ற தாயின் 2வது கள்ளக்காதல் கைது. அது எப்படி நியூஸ் பேப்பர்ல தான் போட்டிருக்கு. நான் சொந்தமாலாம் படிக்கல, தயவா எனக்கு திட்டாதீங்க, இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறேன்னு. இந்த நியூஸ் பேப்பர் யாருக்கு கிடைச்சாலும் நீங்க அப்படிதான் படிக்க போறீங்க, சரிங்களா? நியூஸ் பேப்பர்ல போட்டு தான் படிக்கிறேன். குழந்தையின் பிரேத பரிசோதனையில் மார்பகத்தில் கடித்த தழும்புகளுடன் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருந்தது. குழந்தை சந்தோஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது மருத்துவமனையில் தாயின் கள்ளக்காதலன் இசக்கி ராஜா தப்பியோடினான். பரிசோதனையில் மார்பகத்தில் கடித்த தழும்புகள், உடலில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் தெரிய வந்தது. மேலும் குழந்தையின் ஆசனவாய் பகுதியில் விந்தணு உறைந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிசோதனை விவரங்களை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இதை நீங்க நான் இப்பயும் சொல்றேம்மா, இந்த சம்பவம் உங்க வீட்டில் வரக்கூடாது, எனக்கு நேரிடக்கூடாதுன்னா ஜெபிக்கணும். நான் இப்பயும் சொல்றேன், நீங்க எப்படி உட்காந்துருந்தாலும் சரி, எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி, நாளைக்கு இந்த குழந்தைக்கோ இந்த வாலிபருக்கு நடந்தது என் வீட்டில் நடக்காதுன்னு சொல்றேன், நிச்சயமா கை தூக்கி பார்க்கலாம். ஒருத்தனாலையும் தூக்க முடியாது. பிசாசனம் கச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான்.
எவ்வளவு வேணாலும் விழுங்குவான் பிசாசு. ஓடிக்கொண்டிருக்க ஊழியர்கள் விழுங்க வைக்க முடியும் அவனால. தயவாய் கேட்கிறேன், செபிங்க, போராடுங்க. கண்ணீர் வரலையா, கதறுங்க. விழா எலும்பு முறிகிற அளவுக்கு, தன்னுடைய எலும்புகள் முறிகிற அளவுக்கு எரேமியா கதறுகிறார். கதறுங்க, போராடுங்க. தயவாய் சொல்லுறேன், நாட்கள் குறைவு. வாலிப பிள்ளையே, வாலிப தம்பியே, நல்லா கவனித்துக்கோ, நாட்கள் ரொம்ப குறைவு. நீ செபிக்காம வசதியா இருந்த அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. வாலிபன் தன் வழியை என்னால சுத்தம் பண்ணுவான். திரு நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு கொண்டனாலயா, வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. உன் இருதயத்துல வசனம் இருக்கணும். ஒருத்தன் பேசும்போது அடுத்த வார்த்தை கவுண்டர் வரக்கூடாது. வசனத்தை வச்சு பிசாசு அடிக்கணும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நான் மேற்கொண்டேன் வசனம் சொல்லுகிறது. சாட்சியின் வசனத்தினாலும் அடிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வசனத்தை கொண்டு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்துல நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு நேரம் மூழ்கிறோமோ அதை பார்த்தா பிள்ளைங்க செபிப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு அந்த மகளை திருமணம் பார்க்கறதுக்கு நான் பார்த்தபொழுது அந்த மகளுக்கு நிறைய இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்திருக்காங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த மகன் நான் கேட்டேன், என்ன ஏன் நீங்க ஓகே சொன்னீங்க? என் டவுட் இருக்கும்ல, நம்மளே ஓகே சொல்றாங்களோ ஒருத்தர் வந்திருக்கான்னு டவுட் வரும்ல, ஏன் நம்மள ஓகே சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். என்ன ஏன் நீங்க ஓகே சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, உங்கள்கிட்ட நான் 2 காரியம் தான் கேட்டேன். நல்லா பைபிள் படிக்குமே ஜெபம் பண்ணி சொன்னாங்க, அதான் ஓகே சொல்லிட்டேன். யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட, அதான் ஓகே சொல்லிட்டேன். நீங்க ஜெபத்தை பார்த்தது இல்லை, ஆனா கேட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த பையனா ஜெபிக்கிற பையன், அந்த பையனா வேத வாசிக்க பெருமைக்கு சொல்ல சாட்சி கொடுத்துருக்குறாங்க. சாட்சி கொடுத்தனால தான் பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. பொண்ணு கொடுத்தனால தான் கர்த்தர் கிருபையா ஊழியத்தை கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு நம்மளை கேட்டா ஒரு கிறிஸ்தவங்க சொல்ல முடியும், அந்த பையனா நல்லா ஜெபிக்கிற பையன், அந்த பையனா நல்லா சர்ச்சில் முன்னாடி இருக்கிற பையன், அவனா நல்லா பைபிள் படிப்பான், இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் எனக்கு பெருமை சொல்ல, இப்படி யாரும் இருக்காங்களா? அப்படி மாற வேண்டும். நீங்க சாட்சிகளாய் போய் தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். சாட்சிகளாய் போய் தான் ஊழியம் பண்ணணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு வசனத்தை மாத்திரம் படித்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஒரே ஒரு வசனம், மத்தேயு எழுதின 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பிரசங்கிக்கப்படுமா? சாட்சியாக. ஆமா, சாட்சி இருந்தா மாத்திரம் தான் பிரசங்கிக்கப்படும். உங்களை குறிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா அந்த அக்கா சொல்லும், அந்த அக்காவா கோவமே பட மாட்டாங்க பிரதர், சாந்தமா இருப்பாங்க. அந்த அம்மாவா கோவமே பட மாட்டாங்க, என்ன கேட்டாலும் காமா இருப்பாங்க. மோசே சாந்த குணமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருமே சாந்த குணமுள்ளவரா? கத்தி எடுத்து கொன்னவர், போட்டு தள்ள மனுஷன். ஆனா வேதம் எப்படி சாட்சி கூறுது? தாவீது என் இதயத்தை கேட்டவன், என் சித்தத்தையெல்லாம் செய்தவன் சொல்லுது. பத்சேபால் கொண்டு போனது கர்த்தருடைய சித்தமா? தவறு பண்ணது சித்தமா? உரியாவை கொண்டது கர்த்தருடைய சித்தமா? ஆனா இதயத்தை கேட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய வாழ்க்கை எப்படி இருந்தா என்னங்க? ஆவியானவர் வரும்போது சகலவற்றையும் அவர் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். அவர் புதிதாக மாற்ற விரும்புகிறார். என்கிட்ட கூட இங்கே வரும்போது ஒரு பிரதர் சொன்னாங்க, அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், நீ என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது அப்படி தான் சொன்னாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் ஒரு அரை மணி நேரம் மட்டும் செய்தி கொடுத்துரு, அதெல்லாம் வேஸ்ட்டாங்க அப்படின்னாரு. அந்த பிரதர் இங்கே தான் உட்காந்துருக்குறாரு. நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பிரதர் காலை கேட்டாலும் பரவாயில்ல, அந்த பிரதர் நாளைக்கு மதிக்கலனாலும் பரவாயில்ல. ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை இங்கே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எளியாக்களை நான் எழுப்ப விரும்புகிறேன். எவன ஜனத்தை நான் தொட விரும்புகிறேன். பேசும்பொழுதே அணிகளுக்கு அக்னி மூண்டது, உங்களுடைய இதயங்கள் குழந்தை விட்டு எரிய ஆரம்பிக்கிறது நான் உணர்கிறேன். வேகமாக எழும்பி நின்று நாம் செபிக்க போகிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன் எளியாவையால் நிரப்ப போகிறார். கேட்கிற பிள்ளைகளுக்கு செபிக்க வேகமாக எழும்பி நின்று செபிக்க ஆரம்பிக்கணும். வேகமா நான் அப்புறமேட்டு பைபிளில் உள்ள வைங்க, வேகமாக எழும்பி நில்லுங்க. செபிக்க போகிறோம், நேரம் கம்மியாக இருக்குது. நல்லா கவனிங்க. நல்லா கைகளை விரித்து ஆண்டவர் நல்லா கரங்களை தட்டி நம்ம எப்படி உங்களுக்கு செபிக்க விரும்புகிறதோ நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கிறீங்க. மாம்சமான யாவருமே நான் ஆவியை விட்டு விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட், உங்களுக்கு நன்றி. முதலாவது நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தாலும் அவனுடைய முகம் தேவதூதனை போல இருந்தது. காரணம், அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். ஸ்தேவானின் மரணம் ஒரு பவுலை எழுப்பினது. ஸ்தேவானுக்குள் வேத வசனம் இருந்தது.
7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை பிடித்து இழுத்துட்டு போகும் பொழுது 8ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் ஆதியிலிருந்து முடிவு வரை சகல வசனத்தையும் அவர் சொன்னார். காரணம் அவர் உள்ளத்துல வசனம் இருந்தது. ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு உண்டான நேரம், ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு உண்டான நேரம். எல்லாரும் கரங்களை ஃப்ரீயா விடுங்க, யாரும் கட்டலாம் வேண்டாம். கையை ஃப்ரீயா விட்டு ஆண்டரை பார்த்து, நல்ல ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. நீ மௌனமா இருக்கிற நேரம் இல்லை. அவர் ரூத்துக்கு சொன்னார், நீ மௌனமா இருக்காது. இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். என் அருமை மகனே மகளே, இன்றைக்கு ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட போகிறார் என்றால் மௌனமா இருக்காத. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட போறார், நீ மௌனமா இருக்காத. உன் வாயை விரிவாய் தர. பர்த்திமை என்கிற குருடன் தன் சத்தத்தை உயர்த்தி கேட்டதனால கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். இன்றைக்கு நீ சத்தமாய் ஆண்டவர்ட்ட கேட்கிற ஒவ்வொரு வேளையிலும், ஆண்டவர்ட்ட போராடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் உனக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். தன் எலியாவின் ஆவியினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இதோ பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு நான் எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அது உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறது. விடாத மகனே மகளே, நீ விடாத. இதோ ஆவியானவர் உனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறார். நீ பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்க வாலிப பிள்ளைய பக்கத்துல பார்க்காத. என் பெரிய ஜனமே, நீ பக்கத்துல பார்க்காதீங்க. ஆவியானவர் உங்கள்ட்ட பேச விரும்புகிறார். விட்டு கொடுங்க. கொஞ்சம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை கிருபை பெற்ற கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். அது கொழுந்து விட்டு எரியணும். செபிங்க. அது கொழுந்து விட்டு எரியணும். செபிங்க பார்க்கலாம். நல்லா வாயை திறந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. அந்த எலியாவின் ஆவியால் நிரப்புங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க ஆண்டவரே, எனது எலியாவின் ஆவியால் நிரப்புங்க சப்பா. எலியா என்பவன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு செபிக்கிற மனிதன். எலியா என்பவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் போராடுகிற மனிதன். அது பதில் வர வரைக்கும் செபிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கு எந்த காரியத்துக்காக நீ செபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை நிறைவேற்ற, அந்த அக்கனிகளை ஊற்ற இப்பொழுது கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு மெலிந்த காற்று இறங்குகிறது. அந்த மெலிந்த காற்று உன் அறியாமல் நசுகிறது. உன் கண்களில் அது பரவுகிறது. ராஷகதுரா ரகதனா ரேகா ராதாடா லகதுனா ரபதனா ரிகாதாடா லாஷகதுரா ராஹந்தனா லேகா ராபதுனா ரபலா ஓ ரிவாதானா ரிஷதனி ரிவா. உங்கள் அறியாம அநேகருக்குள்ள ஒரு வெளிந்த ஒரு குளிர்ந்த காற்று இருக்கிறது போல இருக்கிறது. ஆவியானவர் உனக்குள்ள பலம் கொண்டு தினமனதார் என்கிறார். ஷகதுரா லஹந்தனா ரிபதரா கபதுரா லவந்தனா. Thank you அப்பா. எலியாவின் ஆவியால் பிள்ளைகள் நிரப்புங்க. அதிகாலையில செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒரு மணி நேரம் தரித்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஓடுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே, உமக்காய் வசனத்தில் தியானிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ரிவா ஷாதுரா நாதானா ரிகா தானா ரிபா லஹந்தனா. ஓ thank you அப்பா. ஓ ராஷாதானா ரபா. என் விருப்பம் ஆசையெல்லாம் நீங்க தானே கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நிரப்புங்க. என்னை முழுவதும் நிரப்புங்க. Thank you அப்பா. Oh glory அப்பா, glory father. ரகதுடா ஷகதனே லிவாலா துனா ரேகதனா ரபஹா. சோர்ந்து போய் வந்திருக்க உள்ளங்களை கர்த்தர் தொடுகிறார். உள்ளத்தை கர்த்தர் தொடுகிறார். என் காரியத்தை, எந்த காரியத்தை குறித்து ஐயோ எனக்கு இது நடக்கலையே, ஐயோ இந்த ஆவிக்குரிய மாற்ற